வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான க்ரூயிஸ் ஷிப் மர்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சிந்தியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க நர்ஸா வேலை பாக்குறாங்க போல. இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குது. அனி நீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பதிலே வர மாட்டேங்குது. சரி குளிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் குளிக்கிறதுக்கு ரெடியா வராங்க. அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. முழிச்சு பார்த்தா யாரையும் காணோம். நம்ம தான் தேவையில்லாம கற்பனை பண்றோம் போல அப்படின்ற மாதிரி சிந்தியா யோசிக்கிறாங்க. திரும்பி கண்ணை மூடி குளிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பின்னாடி இருந்து யாரோ வந்து இவங்களை கொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி வருது. இப்போ ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்பை நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் அங்கிள் ஆன்டி கூட இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. அங்கிள் பேரு ரயான் அப்படின்றது, ஆன்டி பேரு தெரேசா அப்படின்றது, நம்ம ஈரனோட பேரு ஒலிவியா அப்படின்றது. ஒலிவியா போக போறது இல்ல, அங்கிள் ஆன்டியை மட்டும் தான் போக போறாங்க. அவங்கள விட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ட்ரிப்பை நினைச்சு ஆன்டியோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஈரின் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்டி இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு நபரை பாக்குறாங்க. பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்குள்ள ஒரு லேடி வந்து அந்த நபரை மறைச்சிடுறாங்க. அந்த லேடி போனோடனே இவங்க வேகமா அந்த நபரை பாக்குறாங்க. அந்த நபர் காணாம போயிடுறாரு. அவன் தான் வந்திருக்கானா இல்ல நம்ம தான் கற்பனை பண்றோமா அப்படின்ற மாதிரி ஆன்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த நபர் தான் வந்திருக்காரு போல. என் ரூம் கொன்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. அங்கிளை மீறி எப்படி போறது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அங்க இருக்க தூக்க மாத்திரையே கவனிக்கிறாங்க. இப்ப தூக்க மாத்திரை எடுத்து இவங்க பொடி மாதிரி மாத்திக்கிறாங்க. அதை ட்ரிங்க்ஸ்ல கலந்து ரெடியா வச்சிருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்டும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராரு. இதை கொஞ்சம் குடிங்கன்ற மாதிரி இவங்க தந்துடுறாங்க. ஹஸ்பண்டும் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே குடிச்சிடுறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ஹஸ்பண்டுக்கு தூக்கம் வருது. அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ண ஆன்டி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பேக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரோட பேரு கோலின் அப்படின்றது போல. அந்த கோலினை மீட் பண்றதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அங்கிளுக்கு தெரியாம இவங்களுக்கு அஃபேர்லாம் போயிட்டு இருக்கு போல. இதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா இருக்கலான்றதுக்காக தான் இந்த ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க. ஆனா கோலின் இந்த இடத்துக்கும் வந்துடுறான். இவங்களை கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான். இவங்க விலகி விலகி போறாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவன் கேட்காம மேற்கொண்டு கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. இப்ப சாரான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு பையனுக்கு கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இந்த இடத்துல தான் பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஷிப் யாடகடமா போயிட்டு இருக்கு. கேப்டன் இருக்காருல, எல்லாருமே அவங்க ரூம்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டு, இதனால சாராவும் என்னோட பேரண்ட்ஸ் தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்ப ஷிப் ஆடுறதுனால ஏடகுடமா தான் வந்துட்டு இருக்கா. அப்படி வந்தவ தெரியாதனமா தெரேசா மேல இடிச்சிடுறா. தெரேசாவும் சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கதவை திறந்து கோலின் வராரு. கோலின் வந்திருக்கிறதையும் இந்த சாரா கவனிக்கிறா. சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷிப் ஏடகுடமா ஆடிக்கிட்டே இருக்கல, அங்கிள் கீழே விழுந்து முழிக்கவே செஞ்சிடுறாரு. அப்பதான் ஒய்ஃப் இல்லன்றது தெரிய வருது. எங்க போனா அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்து தேடுறாரு. சரி வெளியெல்லாம் வராதீங்க, உள்ள போங்கன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. என் ஒய்ஃபு காணோம், தேடிதான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஒய்ஃபோட பேக் மட்டும் ஒரு இடத்துல கிடைக்குது. கொஞ்ச நேரத்துல நிலைமை கட்டுக்குள்ள வந்துடும். இங்க ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஷிப்பு முழுக்க அவங்கள தேடி இருப்பாங்க. ஆனா எந்த இடத்துலயும் உங்களோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப என் ஒய்ஃப் எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஷிப்புக்குள்ள இல்லனா ஷிப்பை விட்டு குதிக்க தான் செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அங்கிள் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவளுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை ஈரின் கிட்ட சொல்லணும்ல. நைட்டு நேரம் ஈரினுக்கு கால் பண்ணிட்டாரு. ஈரனை இந்த நேரம் கால் வந்திருக்கேன்னு அட்டன் பண்ணி பேசுறாங்க. இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப ஆன்டி தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவசரப்படாத, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க, நான் எதுனாலும் சொல்றேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. இவங்க பேரு கேலி அப்படின்றது. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஈரனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, ஷிப்ல தான் எங்கேயாவது அவங்க இருப்பாங்க, சீக்கிரம் கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரின் படுத்து தூங்குறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆன்டி ஷிப்ல கிடைச்சிருக்கவே மாட்டாங்க, தண்ணியில குதிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் கிட்ட இந்த தகவல்லாம் கொடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை இந்த போலீஸ் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கடல்ல எல்லா பகுதியிலையும் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
என் ஒய்ஃப் கண்டிப்பா குதிச்சிருக்க மாட்டா, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஈரனும் ரயானை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. போலீஸ் சொன்னதை பத்தி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப ஃபீலிங்கா இருக்காருல்ல, நம்ம சப்போர்ட்டிவா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் வேணா இன்னைக்கு ஸ்டே பண்ணவான்னு கேக்குறாங்க. இல்ல நான் தனியா இருக்க தான் விரும்புறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. சரி அங்கிள் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் வீட்டுல டயர்டா படுத்துட்டு இருக்காரு. அப்பதான் கால் வருது. உங்க ஒய்ஃபோட பாடி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப டிடெக்டிவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் பகுதியில தான் அவங்களோட பாடி கரை ஒதுங்கி இருக்கும். அவங்க மூழ்கி தான் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இருந்தாலும் இவங்க நாட்டுக்கு கொண்டு வந்து ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. பாடி வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ரிப்போர்ட் எல்லாம் நாங்க முடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்க இருந்து சோகமா கிளம்புறாரு. ஆன்ட்டி இறந்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுல, இதை நினைச்சு ஈரன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் யாருனே தெரியாத ஒரு லேடி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க ஆன்ட்டி ஷிப்ல தானே இறந்து போனாங்கன்னு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களும் ஷிப்ல தான் இறந்து போனாங்க. அந்த ஷிப்ல தொடர்ச்சியா கிரைம் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உளறிட்டு இருக்காதீங்க, நானே அப்செட்டா இருக்கேன், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஈரன் கேட்காம இங்க இருந்து கார் எடுத்துட்டு போறாங்க. இந்த லேடி ஈரன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்கல்ல, இதெல்லாம் லாங்ல இருந்து யாரோ கவனிக்கிறாங்க. கவனிக்கிற நபர் யாரு என்ன நமக்கு தெரியல. ஆன்ட்டி வரலனால இவங்க செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு எல்லன்னு ஒருத்தங்களை ஈரன் மீட் பண்றாங்க. உன் ஆன்ட்டியோட லாயர் நான் தான். உன் ஆன்ட்டி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட உன்னோட ஆன்ட்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரனும் ஆர்வமா கேக்குறாங்க. இங்க பேச முடியாது, என் ஆபீஸ்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி கார்டை தந்துட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ரயான் கவனிக்கிறது. இப்ப ரயானை பார்த்துக்கிட்டே இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப எலனா ஆபீஸ்ல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் கேக்குறாங்க. ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சொத்து இருக்கும். ஆன்ட்டி இறந்து போனா அங்கிளுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போகும். ஆனா கடைசி சில நாட்களுக்கு முன்னாடி அதுல ஒரு மாற்றத்தை பண்ணாங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல, உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரன் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ண போறேன்ற மாதிரி ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஈரனுக்கு தோணுது, அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் ஏதோ சண்டை போல. இப்ப ரீகால் பண்ணும் போது தான் அதெல்லாம் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த எலன் இருக்காங்கல்ல, அங்கிளுக்கு சொத்து போலனா உனக்கு தான் அந்த சொத்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டா இது நடந்திருந்தா பிரச்சனை இல்ல, ஒருவேளை யாராவது கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னா உனக்கு தான் சொத்து கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆன்ட்டியோட ஞாபகமா சில போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஈரன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஜுவல்ஸையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ரயான் இருக்கார்ல, இதையும் வேணா எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் வேணாம், இது காஸ்ட்லியான பொருள், ஆன்ட்டியோட வில்ல பார்த்து இதெல்லாம் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வில்ல பார்த்து முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு, தெரேசா உனக்கு ஆன்ட்டி, எனக்கு ஒய்ஃப், நீ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப வற்புறுத்துறதுனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆன்ட்டி கூட சேர்ந்து எடுத்த போட்டோலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பக்கத்துல இவங்களோட ஃப்ரெண்டும் இதை கவனிக்கிறாங்க. உன் ஆன்ட்டியும் அங்கிளும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்ல போல, ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்லாம் ரெடி பண்றவங்களா இருப்பாங்க. அது சார்ந்து ஒரு லேடி கிட்ட பழக்கம் இருக்கும். அந்த லேடியை பார்த்து பேசலான்ற மாதிரி ஈரனும் ஒரு இடத்துல வச்சு அந்த லேடியை மீட் பண்ணிடுறாங்க. என் ஆன்ட்டி சாவல ஏதோ மர்மம் இருக்கிறதா நினைக்கிறேன், உங்ககிட்ட கடைசியா எதையாவது ஷேர் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பர்டிகுலரா எதையும் ஷேர் பண்ணல, ஆனா கடைசி கொஞ்ச நாளா கொஞ்சம் சோகமா இருந்த மாதிரி கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஈரனோ வீடு வந்து சேர்றாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஒரு மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு. நீ பண்ணிட்டு இருக்கிறத இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி தான் லெட்டர்ல போட்டிருக்கு. இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. இப்ப இவங்க போன்ல ஒரு மெசேஜ் வருது. நீ மட்டும் நிறுத்தலன்னு வச்சுக்கோ, உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை பாக்குற இவங்க இன்னும் பயந்துடுறாங்க. இப்ப வேகமா கதவை திறந்து வெளியே வராங்க. இந்த மெசேஜ் அனுப்புறவன் பக்கத்துல தான் இருக்கான்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு தென்பட மாட்டான். ஈரனுக்கு ரயான் மேலதான் டவுட் இருக்கு. ரயானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நெட்ல தேடி பாக்குறாங்க. ஆன்ட்டியும் அவரும் பழகுறது 3 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. 3 வருஷம் மட்டும்தான் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ உடனே அங்கிளுக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு வாக்குல எதையாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் ஏதாவது பிரச்சனை எல்லாம் போச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் தெரேசாக்கும் எப்படி பிரச்சனை வரும், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்லிட்டாரு. என்ன வரலன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஃப்ரெண்டும் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. நீ உன் அங்கிளை தான் சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, என்னோட அங்கிள் ஆக்டிவிட்டியில ஏதோ தப்பா இருக்கு, அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல விசாரிக்கிறதுக்காக வராங்க. பேரெல்லாம் மாத்தினா இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இவர் மாத்திருக்காரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவர் சர்நேமா மாத்தி இருக்கிறது தெரிய வருது. அந்த சர்நேமை வச்சு அவரோட ஜாதகத்தையே எடுத்துடலாம்.
நான் எங்கேயாவது உட்காந்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க வேணா பாத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த லேடி ஒரு ரூம் தராங்க. இவங்க அந்த ரூம்ல செக்லாம் பண்றாங்க. ஸ்டார்டிங் சிந்தியான்னு ஒருத்தங்கள காமிச்சாங்கல்ல, அவங்க தான் அங்கிளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அவங்க ஆக்சிடென்டலா இறந்ததுனால அங்கிளுக்கு இன்சூரன்ஸா பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கும். இத பத்திலாம் இவங்க படிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா உள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. யாரு யாருன்ற மாதிரி இவங்களும் பயந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதவை திறந்து வேகமா வெளியே வந்துடுறாங்க. அந்த ரூம்குள்ள யாராவது வந்ததை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ரூம்குள்ள யாரும் போலியே அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இல்ல, யாரோ வந்தாங்க, வேற வழியா உள்ள வர முடியுமான்னு கேக்குறாங்க. அங்க ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு, அது மூலியமா வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இப்ப ஈரினும் வேகமா அதை செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா அந்த கதவு திறந்திருக்கு. அது வழியா தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்ப ஈரின் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரியே சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா யாரோ மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இவங்களுமே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து கண்முழிக்கும் போது டிடெக்டிவ் தான் எதிர இருக்காங்க. பார்க்கிங்ல தான் விழுந்து கிடந்தீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. யாரோ ஒருத்தர் அடிச்சாங்க, யாருன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த டிடெக்டிவ் லேடி இருக்காங்கல்ல, உங்க ஆன்ட்டியோட பாடி வந்துருச்சு, இந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஈரின் அங்கிளை பத்தி நிறைய தகவல் சேகரிச்சாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் அங்கிள் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, என் ஆன்ட்டியும் அவர் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ப்ரூஃப் இல்லல, அதனால இந்த லேடி கிளம்புறாங்க. ஈரின் காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த லேடி திரும்பி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அதே ஷிப்ல தான் என்னோட சொந்தக்காரங்க இறந்து போனாங்க, கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கும் கன்ஃபார்மா தெரியாது, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாரி மேடம், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு ஈரின்னு சொல்லிட்டாங்க. இந்த லேடியும் சரின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. இவ சொல்றதையே கேட்க மாட்டாளே அப்படின்ற மாதிரிலாம் முகத்தை கழுவிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வரான். வந்த நபர் இருக்கான்ல, இவங்களை இந்த இடத்துல சாவடிச்சிடறான். ஈரனுக்கு திரும்பி ஒரு மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு. ஏற்கனவே உன்னை அடிச்சது வார்னிங் மட்டும்தான், இதுக்கப்புறமா இதை தோன்றுன்னு வச்சுக்கோ, உன் கதையே முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்கான். இப்ப லாயர் எலன் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருது. லாயரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல ஆட்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஆட்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆன்ட்டியோட கழுத்து நெரிச்சு தான் யாரோ சாவடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு ஈரின் கேக்குறாங்க. ஆமா, உன்னோட ஆன்ட்டியோட கழுத்து நெரிச்சு தான் யாரோ சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. போலீஸ்க்கு உன் அங்கிள் மேலதான் டவுட்டா இருக்கு, உன் அங்கிள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் சொத்து உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிள் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஈரினும் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு டிடெக்டிவ காட்டுறாங்க. இப்ப அங்கிளோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதவை தட்டி அவர் திறக்கவே மாட்டாரு. ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இவங்க சேஃப்டிக்காக கன் எடுத்துக்கிறாங்க. பொறுமையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவர் பெட்ல படுத்திருக்காரு. செக் பண்ணி பார்க்கும் போது தான் அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. பக்கத்திலேயே நிறைய தூக்க மாத்திரை இருக்கு, அதை போட்டுதான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இந்த டிடெக்டிவ் இருக்காங்கல்ல, ஈரினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் மேல சந்தேகப்பட்டு தான் போயிருப்பாங்க, அவரே இறந்து போனதுனால லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இருந்தாலும் இந்த லேடி இருக்காங்கல்ல, உங்க அங்கிள் தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா நம்ம மாட்டி போன்றதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா இன்னொன்னு ஆப்ஷன் இருக்கு, உங்க அங்கிளும் இன்னொருத்தரும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனும் மாட்ட வாய்ப்பு இருக்குன்றதுனால உங்க அங்கிளோட கதையை முடிச்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரன் கிட்ட நடுவுல ஒரு லேடி பேசுறதுக்காக வந்தாங்கல்ல, அந்த ஷிப்ல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது உண்மையா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஷிப்ல நம்மளும் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப டிக்கெட்லாம் புக் பண்ணி டிராவல் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவங்க வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆன்ட்டி காணாம போனோம்னா கட்ட விசாரணை இந்த ஷிப்ல வச்சுதான் நடந்திருக்கும், அதை பத்தி தான் இவங்க பேசி தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. ஆனா இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல 2-3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எல்லாமே ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, இந்த கேஸை இங்க வச்சு விசாரிக்கிற நபர் யாரு, அவரை பார்த்து பேச முடியுமா, ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ரூம் இருக்கும், பேசி வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஆபீசர்ஸ் கிட்ட பேசினா அவங்க மறைக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு ஈரின் யோசிக்கிறாங்க. ஆபீசர்ஸ் கதவை சாத்திட்டு கிளம்புறாங்க. மறைஞ்சிருக்க இவங்க இருக்காங்கல்ல, வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. நம்மளே விசாரிச்ச டீட்டெயில் எல்லாம் பாப்போன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சாரா கிட்ட விசாரிச்சதை பத்தின டீட்டெயிலாம் இருக்கு, அதெல்லாம் இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஆட்கள் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பயத்துல இவங்களும் டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாம அந்த நபரும் ஒரு ஃபைல் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் ரிலாக்ஸா வெளியே வராங்க. சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சாராவோட வீட்டுக்கு வராங்க. சாராவோட அம்மா தான் நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க பொண்ணு பேர் தான் சாராவா, அவளை பார்த்து நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு பையனை கிஸ் பண்ண பொண்ணு தான் இந்த சாராவா இருப்பா. நீங்க ஸ்டேட்மெண்ட்லாம் தந்திருக்கீங்கல்ல, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க.
சாராவும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷிப்ல பழகின பையனுக்கு இவ கிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா பாத்தீங்களா, எல்லாருமே உள்ள போங்கன்னு சொன்னனே இவளும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிருப்பா. அப்பதான் தெரியாதனமா ஆன்ட்டி மேல இடிச்சிருப்பா. இத பத்தி எல்லாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் ஒரு நபரையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது அங்கிளா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. என் அங்கிளை தான் நீ பாத்திருப்ப, இவரை தான் பாத்தியா சொல்லு அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. இவரை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப பார்த்த நபர் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணும் காலின் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி சில அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சிந்தியாவோட நியூஸை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சிந்தியாவோட அப்பா இருக்காருல, ஹஸ்பண்ட் தான் கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷம் வாதாடலாம் ட்ரை பண்ணிருப்பாரு. எதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது. சோ அந்த அப்பாவை கூப்பிட்டு பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்பாக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணை கொன்னது ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறீங்கல்ல, அது சம்பந்தமா பேசணும், என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவங்களும் உட்கார வச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால சிந்தியாவை ஹஸ்பண்ட் தான் சாவடிச்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரயானும் சிந்தியாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சிந்தியா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு. அந்த இன்சூரன்ஸ் போட்டு சில மாசத்திலேயே சிந்தியா இறந்து போயிடுவாங்க. இவர் கூட சேர்ந்து தானே மருமகன் இருக்கணும். ஆனா அந்த ஊரை விட்டு போறதுல தான் குறியா இருந்திருப்பாரு. அதனாலதான் எனக்கு ரயான் மேல டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரயான் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதை ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்களான்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. நான் ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த சமயம் அவன் வேற ஒரு பகுதியில இருந்தான்ற மாதிரி அவன் கிட்ட ஆலிபை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க பொண்ணு ஆக்சிடென்டலா இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. குளிக்கும் போது மூச்சு திணறி யாராவது செத்து போவாங்களா? என் பொண்ணு பேசிக்கா நர்ஸ், அவ அப்படிலாம் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரயானுக்கு அந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, காலின்னு ஒரு நபர் அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்லிட்டாரு. இப்ப ஈரனுக்கு ஒரு வழி தோணுது. ஆலிபைக்காக ரயான் வேற இடத்துல இருந்திருக்காரு. அந்த டைம் அங்கிளுக்காக காலின் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஆங்கிளையும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஈரன் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி எல்லாம் எலன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரயான் சொத்துக்காக தான் நம்ம கூட இருக்காருன்ற மாதிரி என்னோட ஆன்ட்டிக்கு டவுட் வந்திருக்கலாம். அந்த டவுட் வந்ததுனால கூட கடைசி நேரத்துல இவங்க சொத்தை மாத்துறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ரயான் என்னோட ஆன்ட்டியை கொலை பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோட ஆன்ட்டி யாரோட ரூம்ல இருந்தோ வெளியே வந்திருக்காங்கல்ல, அந்த நபர் கொலை பண்ணிருக்கணும். யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சிந்தியாவோட அப்பா காலின்னு ஒரு நபரை பத்தி சொன்னார்ல, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நெட்லலாம் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அவன் போட்டோ கிடைச்சிருது. இதை அந்த பொண்ணுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆமா, இவன் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிடுறா. இப்ப காலினை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவன் ஒரு பார்ல சரக்கு வச்சிட்டு இருக்கான். இவங்களும் வேணும்ட்டே அந்த பாருக்கு வந்துடுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். அங்க இருந்தே சியர்ஸ் சொல்றான். இவங்களும் பக்கத்துல வந்தா தானே சியர்ஸ் சொல்ல முடியும். பக்கத்துல வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவருமே பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஈரனும் வேணும்ட்டே அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே குடிச்சு முடிச்சோன்னா அவனும் அவனோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். வந்தோடனே கிஸ் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரூம்ல இருக்கும்ன்ற மாதிரி இவனும் காட்டிடுறான். இவங்களும் வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க டாப் எல்லாம் போட்டுடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாம உள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் அந்த ஷிப்ல போயிருக்கான்ற மாதிரி டிக்கெட் கிடைச்சிருது. இது போதுன்ற மாதிரி இவங்க பேக்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. அவனை எவ்வளவு நேரம் சீக்கிரமா வான கூப்பிடுறான். இவங்களும் சாதாரணமா கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப வந்தோன்னே இவனை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இவங்களுமே கிளம்புறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ யாருன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் உண்மையான பேரு ஒலிவியான்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். தெரியுமான்ற மாதிரி இவங்களும் ஷாக்க வராங்க. ஈரன் கிட்ட ஒரு லேடி பேச ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த லேடியை இவன் தான் சாவடிச்சிருப்பான். இந்த லேடியால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சாவடிச்சிருப்பான். அதே சமயம் ஈரனை மிரட்டினது இவனோட வேலையா தான் இருக்கும். ஈரனை யாரோ அடிச்சாங்கல்ல, அதுவும் இவனோட வேலையா தான் இருக்கும். அப்ப சிந்தியாவை நீ தானே கொலை பண்ண, என் ஆன்ட்டியை நீ தானே கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவனும் ஆமான்னு சொல்றான். ஆக்சுவலா சிந்தியாவை பின்னாடி இருந்து யாரோ நெரிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது இவனோட வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி ஆன்ட்டி கிளம்பி போனாங்கல்ல, அவங்கள வந்து கழுத்தை நெரிச்சு சாவடிச்சுதான் தள்ளி விட்டுருப்பான். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணன்னு ஈரன் கேக்குறாங்க. வேற எதுக்கு, காசுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா சிந்தியாவை பிளான் பண்ணி தான் இவங்க சாவடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே பாதி பாதி அமௌண்ட் பிரிச்சிருப்பாங்க. இவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டை இவர் சீக்கிரமா காலி பண்ணிடுவாரு. ஆனா ரயான் அந்த காசெல்லாம் பத்திரமா வச்சிருப்பான். அதே சமயம் தெரேசான்ற ஒரு பணக்கார லேடி கூட பழகிட்டுலாம் இருந்திருப்பான். இவனும் ரயான் கிட்ட அப்பப்ப காசை கேட்கறான். ரயான் இருக்கார்ல, உனக்கு எவ்வளவுதான் காசு தரது, இதுக்கப்புறம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதனால இவன் இருக்கான்ல, தெரேசா கிட்ட எப்படியாவது பழக ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். ரயானுக்கு தெரியாம தெரேசா கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பான். தெரேசா கிட்ட இருந்தும் அப்பப்ப காசெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். ஆனா தெரேசா இருக்காங்கல்ல, நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவனை கட் பண்ணோன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இனி ரெண்டு பக்கத்துல இருந்தும் காசு வராதுன்னு தெரிஞ்சுதான் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருப்பான்.
ரயானுக்கு ஒய்ஃபு கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோனே இவன் மேலதான் டவுட் வந்திருக்கும். இவனை கூப்பிட்டு பேசுறாரு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியா, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. போலீஸ் எப்படியும் ரயான் மேல சந்தேகப்பட்டு வருவாங்க. ரயான் மாட்டினா நம்மளும் மாட்டிப்போம், ரயான் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் தான் சாவர மாதிரி பண்ணிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் உனக்கு யார்கிட்ட இருந்தும் காசு கிடைக்கல, எல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் தாண்டி என்னோட உயிர் முக்கியம், அதனால தான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி ஃபியூச்சர்ல உன் கூட பழகி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இதுதான் என்னோட பிளான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்க இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. சடனா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து இவனோட கண்ணிலேயே அடிச்சிடுறாங்க. அதை மீறியே இவன் இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எட்டி மிதிச்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஓடினவங்க நேரா டிடெக்டிவ பாக்குறதுக்காக வராங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா டிடெக்டிவ் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சரிம்மா, நான் காலையில எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ, நான் சப்போர்ட்காக ஒரு நபரை கூட அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த நபரை இவங்க கூட வீடு வரைக்கும் வந்துடுறாரு. கவலைப்படாத, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு காஃபியா டீயான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுனாலும் ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவருக்கு காஃபி எடுத்துட்டு போய் தந்துடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெடி பண்ணவங்க வெளியே தரதுக்காக வராங்க. பார்த்தா அந்த நபர் இறந்து போயிருக்காரு. இதை பார்த்து இவங்க செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. தப்பிச்சிடலாம் நினைச்சியா அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து காலின் பிடிக்கிறான். இவங்க இருக்காங்கல்ல, காலினை எட்டி மிதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. வீட்டுக்குள்ளதான் வந்துடுறாங்க. காலினோ துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எங்க இருக்க, ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போதுதான் கேலி இருக்காங்க பாத்தீங்களா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்ப கேலிய பார்த்தவன் இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்டை கூப்பிடு, இல்லைன்னா உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்தி எடுத்துட்டு வரான். ஃப்ரெண்டை காப்பாத்தணுன்றதுக்காக ஈரன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் கூட சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மாறி மாறி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ஈரன் கையில ஒரு ஸ்டேஜ்ல கத்தி மாட்டுது. அதை வச்சு அவன் வயிற்றிலேயே குத்திடுறாங்க. இப்பதான் அந்த லேடி டிடெக்டிவும் இந்த இடத்துக்கு வராங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இதை பண்ணீங்கன்ற மாதிரி நான் கேஸை முடிச்சிடுறேன், ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஷிப்ல டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஈரனோட ஃப்ரெண்டு கிடையாது, ஈரனோட லவ்வரா தான் அவங்க இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா ஷிப்பை நோக்கி நடக்கிறாங்க. இதோடய நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஷிப்ல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த லேடி அப்படி நினைப்பாங்க. மத்தபடி ஷிப்ல பிளான் பண்ணிலாம் எந்த கொலையும் நடக்காது. இவங்க வீட்டுல ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க, அதுக்கு இந்த ஷிப் தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க. மத்தபடி எதுவும் கிடையாது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.